இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பாத்தியா மீனா, இதே உன்ன மாதிரி நான் உட்கார்ந்திருந்தா உன் பொண்ணு என்ன ஆச்சத்த, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்கன்னு கேப்பாளா? மருமகனா தமிழ் மாதிரி இருக்கணும். நீ எவ்வளவு திட்டிருப்ப, எவ்வளவு சண்டை போட்டிருப்ப. ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக நிக்கிறாள்ல. வர்ஷினி மட்டும் ஏன் இப்படி இருக்கா? நம்ம கிட்ட தானே வளர்ந்தா. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச மரியாதை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சு? வர்ஷினி என்ன பண்ணா? நான் என்ன சொல்றது? மீனா, நீயே சொல்லு. நான் ஏதாவது கூட குறைச்சு சொல்லிட்டேன்னு அப்புறம் ஏன் மேல வருத்தம் வரும். அண்ணி, என்ன நீங்க வேற. நானே நொந்து போயிருக்கேன். மேலும் மேல ஏதாவது பேசி என்ன நோக அடிக்காதீங்க. நான் சொல்லியா என் பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? உங்க முன்னாடி தானே நான் அவளை கண்டிச்சேன். நான் பேச பேச கொஞ்சம் கூட கேட்காம அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. பெத்த பிள்ளைங்க கை மீறி போறத பேரண்ட்ஸால தடுக்க முடியலன்னா அது ஏதோ கெட்டதுக்கு வழிவகுக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சாலே எனக்கு பதட்டமா இருக்கு. அத்தை, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. நான் என்ன பண்றது தமிழ்? அவ வாழ்க்கைய அந்த அயோக்கிய பையன் கிட்ட இருந்து காப்பாத்திட்டோமேன்னு நாம நிம்மதியா இருக்கோம். அவ என்னடானா இவ கிடைச்ச வாழ்க்கைய ஏத்திக்கிட்டு வாழாம எல்லாரையும் போட்டு படுத்திட்டு இருக்கா. நீ சொல்லு தமிழ், நம்ம சேது மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேடினாலும் கிடைப்பாளா? அது ஏன் அவளுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது? அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. இந்த கல்யாணத்துல அவளுக்கு நடந்த குழப்பம் ரொம்ப பெருசா பாதிச்சிருக்கு. அவ மனசார நம்பணும். வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் அவளுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்கன்னு அவளே புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் வர்ஷினி அப்படிதான் இருப்பா அத்தை. அவ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை நாளுமா? சித்தி, அவ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அந்த பையன் மேல உயிரா இருந்திருக்கா. அந்த ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சித்தி. தமிழ், அப்படியே அவளே சரியாகட்டும் அவளை விட முடியாது. அவ பாட்டுக்கு அவ விஷயத்துக்கு எங்கேயோ போறா வரா. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. அவ எங்க போறான்னு நமக்கு தெரியணும்ல. அத்தை, என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போனோம்ல. இப்ப நம்ம அந்த கோவிலுக்கு போனா என்ன அத்தை? கோவிலுக்கு போனா மட்டும் எல்லாம் மாறிடவா போகுது?